வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் 10th சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரெசனன்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெஃபினிஷன் போகலாம். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நேச்சுரலாக ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அதே ஃப்ரீக்வன்சியை நம்மளால் ஆர்டிஃபிஷியலாக மேக் பண்ணோன்னா எப்போ இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சியும் ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் ஆகுதோ அதுக்கு பேர் தான் ரெசனன்ஸ். ஸோ இதில் இந்த ஸ்பீக்கர் மூலமாக இந்த கிளாஸுக்கு உண்டான ஃப்ரீக்வன்சியை நம்ம மேக் பண்ணி அந்த கிளாஸ் பக்கத்தில் அனுப்பும்போது ஸோ இதோட ஆம்ப்ளிடியூட் வேல்யூ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகும். லார்ஜ் ஆம்ப்ளிடியூட் வேல்யூ க்ரியேட் ஆகி இதில் போய் மீட் பண்ணும்போது கிளாஸ் என்ன செஞ்சிடும் அப்படின்னா பிரேக் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ரெசனன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இட் இஸ் எ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன் where the frequency of external periodic force matches with the natural frequency of the vibrating body. ஸோ இந்த வைப்ரேட்டிங் பாடி தான் கிளாஸ், அதோட ஃப்ரீக்வன்சி கூட மேட்ச் ஆகணும். நம்மளால் உருவாக்கப்பட்ட ஃப்ரீக்வன்சி அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸ்டர்னல் பீரியாடிக் ஃபோர்ஸ். As a result of oscillating body begins to vibrate such that its amplitude increases each step and ultimately it has a large amplitude. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஆம்ப்ளிடியூட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி ஒரு கட்டத்தில் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் வேல்யூ என்ன செஞ்சிடும்னா ப்ரொடியூஸ் ஆகிடும். இந்த ஃபினாமினானுக்கு பேர் தான் ரெசனன்ஸ். அந்த கரஸ்பாண்டிங் வைப்ரேஷனுக்கு பேர் ரெசனன்ஸ் வைப்ரேஷன், த பிரேக்கிங் ஆஃப் கிளாஸ் டியூ டு சவுண்ட். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.